பட் டியூ டு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது என்கிட்ட லேப்டாப் கிடையாது, அந்த மொபைல் இருந்தது, ஸோ அதனால் ஐம் நாட் ஏபிள் டு இன்வெஸ்ட் ப்ராப்பர்லி. ஸோ 2024 மிடில் தான் அவருடைய ஓகே ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ணது 2024 தான். பட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஐ ஆட் வித் லைக் அந்த இது நடக்கும்ல, வெபினார் நடக்கும்ல, அப்போவே ஆட் கான்ஃபிடன்ஸ். அதாவது ஒருத்தர் பேசுகிறப்பவே நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்றது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஐ டன் த பர்ச்சேஸ் அண்ட் பாட் த ஷீட். பட் என்னன்னா என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஐ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் 2024 பிகாஸ் ஐ நீட் எ லேப்டாப் அண்ட் அதர் ஸ்டஃப் கைண்ட் ஆஃப் திங். அதுக்கப்புறமா வந்து ஐ ஸ்டார்டட் ஜர்னி அண்ட் வாட் எவர் ஐ இஸ் ஃபாலோயிங் அண்ட் ஜஸ்ட் ரேண்டம்லி ஃபாலோயிங், தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் இட். அண்ட் இந்த அனதர் திங் வந்து இந்த டவுன் டைமில் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 months தான் டவுன் டைம் தான். பட் இந்த குரூப்பில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பயமேன்றதே இல்லாமல் போயிடுச்சு. ஈவன் தோ மை போர்ட்ஃபோலியோ டவுன் பை 15% வந்து நான் பயப்படவே இல்லை. டு பி ஃப்ராங்க், சம் பீப்புள் சேயிங் லைக் 40% போகிறத கூட சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. பட் அந்த டைமில் எனக்கு பயம் இல்லை. அட் த சேம் டைம் ஐ இன்வெஸ்டட் லாட். During the January to April month, I invested lot during this downtime period only. அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதுதான் கிடைக்கும், அதனால தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ டு பி ஃப்ராங்க், நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2022 அண்ட் இது ஸ்டாக்ஸ் சார்ஜ் பண்ணது 2024. If you want to know about the confidence level, 2 years of mutual investment இது வந்து 50 lakhs I invested. But OK strategy, due to confidence of Venkat and his strategy, I invested 50 lakhs in OK stocks alone. So the total quantity is almost like 1.13 now. My net worth is 1.13 crores. So that's it. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக தெரியலாம். அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது வந்து டைரெக்டாக வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் கூட, ஆன்சைட்டில் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் கூட தான் அந்த ரிப்போர்ட்டிங் அந்த எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த லாட் ஆஃப் ரெக்கமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது எப்படி வந்து வெயிட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு இண்டெக்ஸில் வெயிட்ஸ் இது எந்த வெயிட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு we have to do lot of things. அதெல்லாம் வந்து வெரி சிம்பிளிஃபைடாக ஒரு ஷீட்டில் பண்ண முடியுன்றது வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் யூ சார். ஸோ அது வந்து ரியலி திங். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக் 6 hours ப்ராசஸ் டு கெட் த டேட்டா ஃப்ரம் ப்ளூம்பர்க் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் பிளெண்ட் முடிச்ச பிறகு we need to come up with a model weights. லைக் இன்னைக்கு நான் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் மீன்ஸ் இண்டெக்ஸ் லெவலில், நீங்கள் ஸ்டாக் லெவலில் பண்ணுறீங்க, பட் we are doing at the index level. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி டவுன் டைமில் இது வாங்குங்க அப்படின்றது வந்து வெரி வெரி சிம்பிளிஃபைட் ப்ராசஸ். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங் ஆன் திஸ் திங். ஸோ தட்ஸ் அ திங்ஸ். தேங்க்யூ. செல்வராஜ். நான் மதுரைக்கிட்ட இருக்கேன். இப்போ சென்னையில் அமெட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் வந்து என்னோட ஏரியா வந்து பயோடெக்னாலஜிங்கிறதுனால எனக்கும் ஃபைனான்ஸ் மேக்ஸ் இதுக்கெலாம் ரொம்ப சம்மந்தம் இல்லை. ஸோ என்னோட கோல் எல்லாமே வந்து பேங்க்காரங்க வந்து எஃப்டி போடுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னே சொல்லிட்டு இயர் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 7% வந்து தாண்டாது. அப்போ அந்த 2020 அப்போ எல்லாமே வந்து மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும்போது, மார்க்கெட் வந்து புதுசாக ரொம்ப டவுனாக இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டாக என்னன்னு தெரியாது, ஷேர்னா என்ன தெரியாது. இருக்கிற எல்லா ஃபேஸ்புக் குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இன்னைக்கு இதை வாங்கினா இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸு இவ்வளோ போஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது, நான் எப்போ இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். அப்போ இவர் வந்து ஒரு சில போஸ்ட் போடுவார், குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, இது இந்த ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ட்ரவர்சிஸ் வந்து அந்த குரூப்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ இவர் பெக்யூலராக வந்து அப்போ ஒத்தகை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இது சொன்னார். சரி என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்னா இப்படி அவர் எல்என்டி ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு சொன்னார். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் அப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்டு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேவரேட்டாக சொன்னார். அது வந்து ரோல் மாடல், அந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரோல் மாடல் அப்படின்பாரு. ஸோ அதை பிக் பண்ணும்போது அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது 2 விஷயம் சொன்னார். ஒன்று வந்து ஸ்டாக்கோட லோயர் லிமிட்னு ஒன்று இருக்குது, ஆனால் ஹையர் லிமிட் வந்து ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்பாரு. இது ஒரு விஷயம். இன்னொன்று, எல்லாரும் மார்க்கெட் விழுகும் போது எல்லாம் பயங்கரமாக பேனிக் ஆவாங்க. அப்போ கரெக்டாக ஒரு போஸ்ட்டை தட்டி விடுவார்,
ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒரு போஸ்ட்டை தட்டி விடுவார். நீ பயப்படலாம் வேண்டாம், மார்க்கெட் இறங்குறது ஏறுறதுக்கு தான் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை தட்டி விடுவார். இந்த 2 விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அந்த ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து அரௌண்ட் 12.5 lakhs இருக்குது. ஓகே ஸ்டாக்ஸோட போர்ட்ஃபோலியோ வந்து அரௌண்ட் 24 lakhs இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் ஓரளவுக்கு கெயின் ஆயிடுச்சு. தேங்க்யூ. என் பேர் முகமது ஆஷிக். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நானும் சாரை வந்து 20லேருந்தே நான் பார்க்குறேன். அந்த குரூப் MIFL குரூப் இருக்குல்ல, குரூப் பார்க்குறேன். நான் ரொம்ப பயம், இது மாதிரி எல்லாம் வந்தால் காசு போயிடுமோ. நம்ம ஏர்ன் பண்ணுறது 10,000 20,000 தான். அந்த மணி பெரிய மணி எனக்கு. அது நம்ம போய் அதில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நம்ம ஆல்ரெடி அப்பா நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பா மாதிரி ஆகிடாத, இவனை மாதிரி ஆகிடாத, அவனை மாதிரி ஆகிடாத அப்படி சொல்லியே வளர்ப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்து சாரை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்தது. ஸோ நம்மளோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் தான் அதில் இறங்கணும். நம்ம தெரியாத ஒன்று நம்ம இறங்கக்கூடாது யாரையும் நம்பியும். அப்படின்றனால நம்ம சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்மளுக்கு அந்த இது புரிஞ்சுது, சிம்பிளாக இருந்தது, ஈஸியாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, நம்மளே போய் நெட்டில் பார்த்தாலும் ஈஸியாக இருந்தது. ஸோ சாரை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சுரேஷ். ஆக்சுவலாக நான் தருமபுரி, பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டு வந்துட்டு 2019 இருக்கிறேன். பட் எனக்கு சார் அறிமுகமானது வேற ஒரு குரூப், HTTன்னு ஒரு குரூப்பில் இருந்து மிஸ்டர் ஜெரால்ட் சார்னு ஒரு சார் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அறிமுகமான உடனே கனெக்ட் ஆகிட்டு தென் ஓகே ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஓகே ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, பயம் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு எங்கே போனாலும் சரி பயம் இல்லாமல் உள்ள நம்ம பார்த்துக்கு நம்மளோட ஆஸ் பர் அலோகேஷன் படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனால் க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ. குருஜிக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பானு கணேஷ். நான் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கேன். கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். MIFL குரூப்லேருந்து குருஜியை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முந்தைய 2 கிளாஸில் போயிருந்தேன், ஜாயின் பண்ணியிருந்தேன். கிளாஸ்க்கு அட்டன் பண்ணதோட சரி, மற்றபடி பெருசாக ஒன்றும் இது இல்லை. இப்போ நான் 2023 நவம்பர்லேருந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். ஒரு 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் ஜெயராம். இனிஷியல் MFIL குரூப்லேருந்து அண்ணா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு அதில் போஸ்ட் வர்றது நிப்பாட்டினோடனே இவர் எங்கே போய் தேடுறதுன்ட்டு போய் தேடி அவர் மெசேஜ் பண்ணோடனே அப்புறம் ஹீ செட் தர் இஸ் another குரூப் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் தேர் இட் இஸ் அ கைடிங் லைட். எனக்கு வந்து என்னென்னா மெயினாக வந்து 2 things டேக் அவே இஸ் லைக் ஐ ஹவ் இன்வால்வ் மை ஒய்ஃப் இன் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி. இந்த ஓகே ஸ்ட்ராட்டஜி செஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அண்ணா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 2 பேருமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஹெல்ப் மீ டு இன்வெஸ்ட் with little freedom. Last 1 year I haven't invested due to various reasons, but ஆனால் வந்து it went to 30% ப்ராஃபிட்டராக போச்சு. அப்புறம் இப்போ 6% இருக்குது. பட் we don't panic. அந்த பேனிக்கோ இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோ இல்லை. எஸ்பெஷலி அண்ணா வந்து நம்ம ஓகே ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபினான்ஸ் குரூப் தாண்டி ஹீஸ் டீச்சிங் அஸ் அ மென்டல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அதுதான் நான் வந்து ஒரு டேக் அவேயாக பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் லைக் இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ நோபடி நீட்ஸ் ஹி ஹவன்ட் லைக் ஓவரால் டைம் போய் அவர் சொல்லலை. அவர் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன போஸ்ட் அண்ட் மற்ற நிறைய பேர் ரெஃபர் பண்ண மாதிரி அந்த இது வந்து கிவ்ஸ் அஸ் அ கிரேட்டர் மென்டல் ஸ்ட்ரென்த் வித் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஹரிஹரன் சார் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப. ஸோ தேங்க்யூண்ணா, கண்டினியூ இட். குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் சுதாகர். சென்னை குன்றத்தூர்லேருந்து வரேன். ஆல்மோஸ்ட் 1 year-ஆக ஓகே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரெசென்ட் போர்ட்ஃபோலியோ இட்ஸ் 1.5 lakhs. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் MFI குரூப்பில் தான் சாரை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஏப்ரல் 2022 ஷீட் வாங்கினேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் இருந்தேன், பட் கைண்ட் ஆஃப் இன்னும் பெருசாக போகல. ஸோ 22 ஏப்ரல்லேருந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் கமிட்மெண்ட்னால 23 பண்ண முடியல. இப்போ வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 25 மாதிரியே 23யும் ஒரு கன்சாலிடேட்டிங் இயர். அதில் வந்து சீப்பாக கிடச்சிருக்கும் நிறைய ஸ்டாக்ஸ், அதை மிஸ் பண்ணிட்டேன். 24 வந்து திருப்பி ஐ ஸ்டார்டட் பேக்.
இந்த ஒன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இஃப் யூ ஆர் ஏ கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டர், எவ்ரி மந்த் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங், தென் இட் ஒர்க்ஸ் ஃபென்டாஸ்டிக்கலி. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். தட்ஸ் மை லேர்னிங். ஏன்னா 2023 நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா 24 வந்து இட் வாஸ் ஏ பிளாக் பஸ்டர். ஏன்னா பயங்கரமாக ஏறிச்சு மார்க்கெட். ஸோ இட் ஹெல்ப் எ லாட். 25 வந்து 23 மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஐ எம் இன்வெஸ்டிங் கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி வந்து என் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 1.75 crores இருக்குது. அது வந்து 90% ஓகே ஸ்டாக்ஸ் தான். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் ராமர். 2010 அவர் சாரோட இந்த பிளாக் ஸ்பாட் நிறையா நான் வாசிக்கிட்டு இருப்பேன். நான் 2015 வரைக்கும் தான் அவர் போட்டார்னு நினைக்கிறேன் போஸ்ட், அப்புறம் எதுவும் போடல. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் போட்ட எல்லா போஸ்ட்டுமே நான் ரீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ ஒரு மாதிரி வாழ்க்கையில் ஒரு மாதிரி சோகமாக இருக்கோ அதை படித்தா ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் வந்து அவர் வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் சரி ரொம்ப இந்த காமெடியாக அந்த மாதிரி எழுதுறாரு அந்த மாதிரி நினச்சிருந்தேன் நான். அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ எனக்கு வந்து அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எனக்கு கிடையாது. வேறு ஒரு குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் அப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். அப்போ நான் வேறு ஒரு குரூப்பில் இருந்தேன் நான். எதாச்சியாக மேபி 2020 அப்புறம் எப்போ எக்ஸைட் ஆகும்ல, அப்போ தான் அந்த MFIL அந்த குரூப்பில் ஏதோ போஸ்ட் போட்டுட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், என்ன இவர் இந்த மாதிரிலாம் கூட போஸ்ட் போடுவாரோ அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் அவர் ஆக்டிவாக இல்லை, எங்கே போனால் எனக்கு தெரில. ஒரு நாள் தனியாக கேட்கும்போது இன்னொரு குரூப் இருக்குன்னு சொன்னார். அதில் ஜாயின் பண்ணேன், ஷீட் வாங்கினேன். அப்புறம் ஒரு செஷன் அட்டன் பண்ணேன். பட் இன்னும் எதுவுமே நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை. ஒன்லி இது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இப்போது நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்டையும் பேசினேன். இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நான் பண்ணுவேன் ஸ்டாக்ஸில். மை நேம்ஸ் பாலமுருகன். நான் லாக்டவுனில் தான் ஸ்டாக் மார்க்கெட்னால் நான் என்னென்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் கொஞ்ச நாள் போய்ட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்னென்னமோ பார்த்துட்டு இருந்தோம், ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்ஸ், சார்ட் பேட்டர்ன், அது இதுன்னு. இப்போ நாங்கள் எதுவுமே பார்க்குறது கிடையாது. நாங்கள் பார்க்குறது ஒன்றே தான், அது நம்ம ஓகே ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். ஸோ நான் வெங்கட் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் விளாட்றன்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. 10th படிக்கிறேன். 15. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செங்கோவி. வெங்கட்டோட ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் பிளாக் ரைட்டர்ஸு. அப்போ இருந்தே எங்களுக்கு பழக்கம். ஸோ அவர் நண்பர் சொன்ன மாதிரி வெங்கட்டுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு எங்களுக்கே கூட இருந்து எங்களுக்கே தெரியாது. ஸோ அவர் ஏதோ ஜாலியான ஆள், சும்மா டைம் பாஸுக்கு எழுதுவார் அப்படின்னே தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ லேட்டராக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் வந்து 20 இயர்ஸாக இன்ஜினியராக இருந்தேன் அப்ராடில். ஸோ நான் வந்து ரைட்டருங்கனால இப்போது சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். கோடைரேட்டராகவும் டைலாக் ரைட்டராகவும் இருக்கிறேன். இப்போ தனியாக படம் பண்ணதுக்கான முயற்சிகளில் இருக்கிறேன். ஸோ 2007 இருந்தே நான் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம பண்ணாத வேலை கிடையாது, நெளிக்காத சொம்பு கிடையாது, எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம புரிஞ்சது என்னென்னாக்கா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான் நமக்கு வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் கொடுக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு போகிறதில்ல. ஏன் அப்படின்னம்னா நம்ம ஈகோ தான். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தன்னால் அது வளருது. ஸோ ட்ரேடிங்னாக்கா நான் இது பண்ணினேன், இன்றைக்கி வாங்கினேன், நாளைக்கு எடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் பீத்திக்க முடியும். இதில் வந்து அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் அதுக்குள்ளே போகிறதே இல்லை. பட் நம்ம நோக்கம் வந்து வெல்த் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஒரே வழி இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதை நான் புரியும் போது எனக்கு சினிமா வேலைகள் ஜாஸ்தியாகிடுச்சு. என்னால் போர்ட்ஃபோலியோ எதுவும் பார்க்க முடியலை. பாலா என்னோட சன்னு தான். அவர் 2020 ட்ரெயின் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்கோ, ஏன்னா எனக்கு வெங்கட்ட தெரியும் 15 இயர்ஸாக, அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதில் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு வந்துட்டேன். நான் ஓகே சோல்ஜர் இல்லை, நான் இப்போ தான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இது என்ன அப்படின்னு. ஸோ தேங்க்யூ.